இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோங்க. வருடத்தின் கடைசி வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள்ல புது வருஷத்தை நம்ம பார்க்க போகின்றோம். இது முற்றிலும் தேவனுடைய கிருபைங்க. எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்திருந்த போதிலும் இந்த வருஷம் ஃபுல்லா தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். ஆனா இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறோமா? பாவத்தை விட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல மாத்திக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. அதனால வேதத்தின் அடிப்படையில நிறைய ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்கள் நம்ம எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து வரதுக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்குதுங்க. எந்த நொடியிலையும் அவர் வரலாங்க. அவர் நிக்கிறப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய பிள்ளைகளா, தகுதி உள்ளவங்களா ஆகணும். அதனால தான் இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குதுங்க. தேவன் தாமே அதுக்கு பலன் தருவாராக. ஸோ 20 ரெசல்யூஷன்ஸ் வேதத்தின் அடிப்படையில் நம்ம இந்த புது வருஷத்துக்கு எடுக்கலாங்க. ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒன்னொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பிரகடனம் செய்வேன், ஐ வில் ப்ரொக்ளைம். எதை பிரகடனம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சுய பெருமை அல்லங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல பெரும்பாலான பகுதி 90% ஆஃப் த டைம் எதற்காக யூஸ் பண்றோம்? நமக்காகவே நம்ம யூஸ் பண்றோம், நமக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக. ஆனா தேவனுக்காக எந்த அளவுக்கு நம்ம டைம் யூஸ் பண்றோம்? தேவனை பத்தி எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசுறோம்? தேவன் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருப்பாரு? இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அது குறித்து நம்ம சாட்சி கொடுக்கணுங்க. இந்த நற்செய்திய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாத எத்தனை பேருக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம்? ஏன்னா நம்ம விளிம்புல இருக்கிறோங்க. சரிங்களா? யார் தேவனால் அழைக்கப்பட்டவங்கன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய கர்த்தவியம் என்ன? நம்ம யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த சுவிசேஷத்தை பற்றியும் சொல்லணும். அதுக்கு நம்ம அதிகமாக இந்த வருஷம் முயற்சி எடுக்கலாங்க. வரப்போகின்ற வருடம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், ஐ வில் ப்ரொக்ளைம் த டிக்ரி அப்படின்றாருங்க. சரிங்களா? நம்ம ப்ரொக்ளைம் பண்ணணுங்க. கர்த்தருடைய விவரம் என்ன அப்படின்றத ஜனங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒருவேளை டைரக்டா சொல்ல முடியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை எடுத்து போதிக்கிற சகோதரர்கள் நம்ம மத்தியில் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாங்க. வீடியோஸ் ஷேர் பண்ணலாங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம இயேசுக்காக பண்ணலாம். நம்ம வாழ்றதே அவருக்காகங்க. சரிங்களா? இந்த வருஷம் நம்ம இதற்காக அதிகமா முயற்சி எடுக்கலாங்க. 2வது ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனையே முழுமனதா நம்பணும். நான் தேவனையே நம்புவேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு டிப்ரெஸ் ஆக மாட்டேன். தேவன் மேலேயே முழுமனதா நம்புவேன். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கின்றார். நம்ம லைஃப்ல தேவனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனாலும் சில சூழ்நிலையில என்ன ஆகுதுனாக்கா, தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசம் கம்மியாகுதுங்க. ஏன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நம்ம அந்த ஒரு சமயத்துல யோசிக்க மறந்துடுறோம். இதுதான் ப்ராப்ளம் இல்லைங்களா? தேவன் எவ்வளவு பெரியவர், அவருக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா இல்லைங்க. அவர் ரொம்ப பெரியவர் இல்லைங்களா? இதை நம்ம மறந்துவிடாதுங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாத்தீங்களா? சமாதானத்தோட நான் போய் படுக்குவேன். இப்ப இருக்கிற லைஃப் நிறைய பேர் லேட்டா தூங்குறாங்க. படுக்கிற டைம்ல என்ன பண்றாங்க? மொபைல் எடுத்துக்கிறாங்க. அதுல சோஷியல் மீடியால அதிகமா நேரத்தை கழிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவையில்லாத கவலைகள் நம்ம லைஃப்ல வருங்க, ஸ்ட்ரெஸ் வரும். இல்லைங்களா? தேவனோட மகிமை நம்மளுக்கு பெருசா தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்? தேவனை பத்தி சிந்திக்கணும். அந்த சமயத்துல தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு சமாதானத்தோட படுக்கணுங்க. தேவன் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம படுக்கணும். நைட் டைம்ன்றது தேவன் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அந்த டைம். அந்த டைமை நம்ம சோஷியல் மீடியாக்கோ இல்லைங்களா, மற்ற என்டர்டைன்மெண்ட்க்கோ நம்ம ஒதுக்கணும்னு வச்சுங்களேன், சமாதானத்தோட நம்மளால படுக்க முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூங்க முடியத்தில்லைங்க சரியா. காரணம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. இல்லைங்களா? சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்கு இதுக்கே அவங்க டைமை அதிகமா ஒதுக்குறாங்க. இதுதான் காரணம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம லைஃப்ல கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அறிகுறிகள். 2024 எப்படி இருந்துச்சு யோசிச்சு பார்க்கணுங்க.
ஒரு வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் வந்து தேவனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். நைட் டைம்ல எந்த அளவுக்கு அவரை பத்தி நம்ம சிந்தித்து இருக்கிறோம். சமாதானத்தோட படுத்துக்கிறோமா? அப்படி தூக்கம் வரலனாக்கா பிரச்சனை நம்ம சைடுல இருக்குதுன்னு அர்த்தங்க. ஏன்னா தேவன் கையில எல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்தா சமாதானத்தோட நம்மள படுக்க வைப்பாரு நிச்சயமாக. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடல் வந்து கொந்தளிச்சுட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ சீஷருங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து படுத்துட்டு இருக்கிறாரு நிம்மதியா. எப்படி? ஏன்னா தேவன் கையில வந்து அவர் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார். இதுதாங்க காரணம். தேவன் கையில நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம். அவர் மேல முழு மனதோட நம்பிக்கை வைத்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கும். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்தப்பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கின்றேன். பாத்தீங்களா? அநீதி செய்யறவங்க ஆயுசு நாட்கள்ல பாதி கூட கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீங்க வந்து என்ன பிழைக்க பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, உலகத்தார பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்ட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? அது வாழ்வு இல்லை. தேவனுக்காக நம்ம வாழ்ற ஒரு நாள் ரொம்ப பெருசுங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல 1000 நாள் நம்ம சந்தோஷமா இருந்தா கூட, உலக சிற்றின்பங்கள்ல இருந்தா கூட அது பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட தேவனுக்காக உண்மையா வாழ்ந்து மரித்தோமானால் நம்மளுடைய கன மகிமை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். 2025 அப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருக்கணுங்க. வருஷம் ஃபுல்லா தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு வருஷமா நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஒரு நொடியும் இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ 2024ல எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம, அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஆனா 2025 அப்படி வேஸ்டா போகக்கூடாது நமக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாத்தீங்களா? எல்லா புத்திக்குமான தேவ சமாதானம் நம்ம இதயத்தை வந்து ஆழக்கடவுது அப்படின்ட்டு சொல்றாருங்க. எப்படி வரும் இந்த தேவ சமாதானம்? தேவன் கிட்ட எல்லாத்தையும் நம்ம வந்து ஜபத்தினால ஒப்பு கொடுத்துட வேண்டும். அப்போ சமாதானத்தோட நம்ம வந்து படுக்கலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த வார்த்தைகளை எங்கத்துல எழுதுறாரு? ஜெயில இருந்து எழுதுறாருங்க. அவருக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கிறோம், எவ்வளவு ப்ரெஷரு, போற இடத்துல எல்லாம் அடி உத, உயிருக்கே ஆபத்துகள் இருந்துச்சு. ஆனாலும் தேவனுக்குள்ள அவருக்கு சமாதானம் இருந்துச்சுங்க. காரணம், எல்லாத்தையும் வந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜெயில்ல மிட் நைட்ல வந்து தேவனை துதித்து பாட்டு பாடுறாங்க. ஏன்? தேவனுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு, தேவனுக்குள்ள அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சு. இதுதான் வந்து காரணம். நம்மளும் அதே லெவல்ல இருக்கணுங்க. 2025வது வருஷம் 3வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நான் நன்றியை சொல்லுவேன். இப்போ 2024வது வருஷம் நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்தோம், தேவன் மன்னித்தார். அதற்கு நம்ம நன்றியை சொல்லணும். ஃபுட்டு கொடுத்தாருங்க, நல்ல ட்ரெஸ், இருக்க இடம், நல்ல வேலை, நம்ம தேவைகளை சந்தித்தாருங்க, நல்ல சகோதர சகோதரி, நல்ல சத்தியம், ஆவிக்குரியக்கு ஏற்றதான நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாரு தேவன். இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்துட்டே வந்தாருங்க. இதுக்கு நம்ம நன்றியை கரெக்டா சொல்லியிருக்கிறோமா? சின்ன விஷயமா இருந்தா கூட தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்தணுங்க. மார்னிங் நம்ம எந்திரிக்கிறோம், எந்த நம்பிக்கையில எந்திரிக்கிறோம்? தேவன் நம்மளை எந்திரிக்க வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையில தான் இல்லைங்களா? நைட்டு தூங்க போறோம், ஏன் தூங்க போறோம்? தேவன் நம்மளை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு நம்பிக்கை அதாங்க. வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு கிடையாது இல்லைங்களா? ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்தணுங்க. அப்படி இல்லைனாக்கா நன்றி இல்லாதவங்க நம்ம ஆயிடுவோங்க. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு கூட நம்ம கர்டசிக்கு என்ன சொல்றோங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணா நன்றி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? மறக்காம. ஆனா தேவன் இது எல்லாத்தையும் பண்றாருங்க. யாராவது மூலியமா கூட நம்மளுக்கு ஹெல்ப் வருதுனாக்கா அது யார் பண்ற ஹெல்ப்? தேவன் பண்ற ஹெல்ப் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், துதி பலிகளை செலுத்தணும், யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஐ வில் தேங்க் த லார்ட் ஃபார் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்றாரு. சரிங்களா? இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து அவருக்கு நன்றியை செலுத்தணும். அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய வல்லமைக்காக. இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்தாரு இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாதுங்க. 1000 வருஷம் சொன்னா கூட நம்ம
அதுக்கு பாத்திரவானே கிடையாதுங்க. அவ்வளோ பரிசுத்தமான ரத்தத்தை தேவன் நமக்காக சிந்த வைத்திருக்கிறார்னா, அதுக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்தினாலும் போதவே போதாது இல்லைங்களா? சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்கிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா? அவரால நான் வந்து சகாயம் பெற்றிருக்கிறேன். 1, 2 கோடிக்கணக்கான நன்மைகள் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியை செலுத்திருக்கிறோம். எவ்வளவு செலுத்தினாலும் அது ஈக்குவல் ஆகாதுங்க. 1000 வருஷம் கொடுத்தா கூட நம்ம வந்து அவருக்கு நன்றியை கரெக்டா செலுத்த முடியாதுங்க. ஈக்குவலா செலுத்த முடியாது. ஆனாலும் நம்ம எப்போதுமே அந்த நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம மனசுல எப்போதுமே ஆழமா இருக்கணும். அது என்னன்னாக்கா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்தது. தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே நான் வந்து சுயத்துல பெற்றுக்கொள்ளல. தேவன் தான் எல்லாம் காரணம். என்னோட பெலனோ என்னோட டேலண்டோ இல்ல அப்படி அந்த எண்ணம் எப்போதுமே நம்ம மனசுல ஆழமா இருக்கணுங்க. 4வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்குள்ள எப்போதுமே நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணுங்க. ஜாய்ஃபுல் இன் த லார்ட் எப்போதுமே இல்லைங்களா? அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாங்க. கஷ்டமான சமயத்துல எப்படி இருக்க முடியும்? ஏராளமானவங்க அப்படி இருந்திருக்கிறாருங்க. சீஷர்கள் மிக சிறந்த உதாரணம். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க. இனிமேட்டு இயேசுவின் நாமத்துல நீங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவரை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து அடி வாங்கிட்டு சந்தோஷமாறாங்க. இயேசுக்காக நாங்க அடி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. இன்னும் ஏராளமான உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மிக சிறந்த உதாரணம். ஜெயில்ல இருக்கிறாரு, நிர்வாணியா இருக்கிறாரு, சாட்டில அவர் அடிக்கிறாங்க, ஜெயில்ல போடுறாங்க, சாப்பிடாம இருக்கிறாரு நிறைய நிறைய நாள். இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருந்தா கூட கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா அவர் வந்து இருக்கிறாரு. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பாத்தீங்களா? உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கலனாக்கா, அதோட வேற ஏதோ விஷயத்த வந்து நம்ம அதிகமா லவ் பண்றோம்னு அர்த்தங்க. இஃப் காட் இஸ் அவர் ட்ரூ லவ் இல்லைங்களா, மற்ற எந்த விஷயமும் நம்மளுக்கு வந்து பெருசா அந்த உலகத்துல படாது. வேற எதுவுமே நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணாதுங்க. வேற எந்த விஷயத்திலயும் நம்ம அதிகமா சந்தோஷப்பட மாட்டோம். நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற சிற்றின்பங்களுக்கு அதிகமா ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன், அது கொஞ்ச காலம் தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் எருமையா தான் தெரியும். ஆனா தேவனுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுங்களேன், அதோட இதே பிளஷரே வந்து ரொம்ப பெருசுங்க. அவரோட வலது பாரிசத்துல என்ன இருக்குதுன்னு சொல்றாருங்க, பிளஷர்ஸ் எவர் மோர்ன்றாருங்க. அதுதான் வந்து நித்திய மன மகிழ்ச்சி. அதுலதான் வந்து நம்ம ஆசைப்படணும் எப்போதுமே இல்லைங்களா? 2025 அப்படிப்பட்ட ஒரு வருஷமா நம்மளுக்கு இருக்கட்டும். சங்கீதம் 32:11. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பாத்தீங்களா? செம்மையான இதயம் உள்ளவங்க எப்போதுமே கர்த்தருக்குள்ளதான் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. வேற எந்த விஷயமும் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை தராது. ஒரு வைஃப் கொடுக்க முடியாது, ஒரு ஹஸ்பண்ட் தர முடியாது, ஃப்ரெண்டு தர முடியாது, தாய் தர முடியாது, தகப்பன் தர முடியாது, இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகள் தர முடியாது. தேவனால மட்டுமே தர முடியும் அந்த மனமகிழ்ச்சி. அதுக்காக தான் நம்ம வந்து ஏங்கணும். ஒரு மான் வந்து எப்படி நீரோடைய வாஞ்சிக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து கர்த்தரை லவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அவருக்காக தான் நம்ம வந்து வாழணும். அவர் இருந்தா போதும், வேற எதுவுமே பெருசு இல்லைன்ற எண்ணத்துக்கு நம்ம வரணும். இதுதான் நம்மளோட லைஃப்ல அல்டிமேட்டா இருக்கணுங்க. மற்ற விஷயத்தெல்லாம் செகண்டரியா தான் நம்ம வந்து பார்க்கணும். 5வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் அசைக்கப்பட மாட்டேன். என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், நான் விடாமுயற்சியோட தொடருவேன். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, பின்னானவர்களை நான் விட்டுட்டு நான் வந்து தொடருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அந்த போராட்டத்தை வந்து நான் நித்தமும் போராடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட விட்டு கொடுக்க கூடாது. தேவன் என் கூட இருக்கிறாரு, யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவன் என் கூட இருக்கிறாரு. இப்ப கோலியாத் வராரு, யார? தாவீது கிட்ட இல்லைங்களா? அப்போ தாவீது என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ற? ஈட்டினால வந்திருக்கிற, பட்டயத்தினால வர, நான் வந்து யெகோவா தேவன் நாமத்தினால வரேன் அப்படின்ற அந்த தைரியத்துல அவர் போறாரு இல்லைங்களா? ஜெயிச்சார். அப்புறம் அதே மாதிரி நம்ம லைஃப்ல கூட ஏராளமான போராட்டங்கள் வரலாம். ஆனா தேவன் என் கூட இருக்கும் போது யாரும் என்ன அசைக்க முடியாது. நான் உறுதியா நிப்பேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன?
கர்த்தரை வந்து எப்போதுமே நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். அப்போதான் வந்து நம்ம அசைக்கப்பட மாட்டோம் இல்லைங்களா? தேவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்காம லைஃப்ல பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்களேன், அதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. தேவனை நம்மளுக்கு முன்பாக வைத்தோன்னு வச்சுங்களேன், பிரச்சனை வந்து பிரச்சனை மாதிரியே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? தேவனை நம்மளுக்கு கண் முன்னாக வைக்கலன்னு வச்சுங்களேன், அப்போ சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய மழையாக நமக்கு தெரியும். தாவீது ராஜாவை வந்து நம்ம கோலியாத் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல கோலியாத்தை வந்து வீழ்த்தவே முடியாதுங்க தாவீது ராஜான்னு. கரெக்டா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஜைஜாண்டிக்கா இருக்கிறாருங்க. தேவன் கூட இருந்ததுனால அவர் வந்து அவ்வளவு பெருசா அவருக்கு தெரியல. இவர் ஒன்னும் இல்லைன்னு நினைச்சுன்னு தான் போனாரு. ஏன்னா என்னோட தேவன் ரொம்ப பெரியவர்ன்ற அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. இதே விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். சங்கீதம் 62:6 அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அவர் என் கண்மலை, என் ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம் அவர்தான். நான் வந்து அசைக்கப்படுறதில்லை. யாரு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நான் அசைக்கப்பட மாட்டேன். தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படணும்? இந்த எண்ணத்துல தான் நம்ம வாழணுங்க இல்லைங்களா? தேவனுக்காக உண்மையா நம்ம வாழணும். அப்ப தேவன் நம்மளுக்கு கூட இருக்கும்போது யாரும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பூரண சமாதானம் யாருக்கு? முழு மனதோட தேவனே நம்பிக்கொண்டு வாழ்ந்திருக்கிற மனிதனுக்கு தாங்க பூரண சமாதானம், அவங்களுக்கு தான். இப்ப முழு மனதோட நம்ம தேவனை நம்புறோமா அப்படின்றது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்படி இல்லைன்னா 2025ல முழு மனதோட நம்ம நம்பணுங்க. அப்போ பூரண சமாதானம், நம்ம வந்து அசைக்கப்படாம இருப்போம். எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், ஒரு இயேசு கிறிஸ்துவ போல நம்ம இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல போல இருப்போம். ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருப்போம். தானியேலை போல இருப்போம் இல்லைங்களா? பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளா நமக்கு தெரியாதுங்க. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்மளுக்கு இல்லைங்களா? 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, I'll be blameless, நான் குற்றமற்றவனாக இருப்பேன். 1000 சந்தர்ப்பங்கள் பாவம் செய்யறதுக்கு எனக்கு வந்தா கூட நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். தேவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மாம்சத்தின் வீக்னஸ்னால தான் நான் அந்த பாவத்தை செய்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்டிஃபை பண்றவங்களா இருக்கக்கூடாது ஆக்சுவலி இல்லைங்களா? பாவம் செய்தா தேவன் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த பாவத்துல இருந்து வெளியே நம்மளால வரவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா இதுக்கு முழு காரணம் நம்ம தான். நம்மளுடைய மாம்சத்தின் இச்சை தான் அதுக்கு காரணம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருங்க, நான் வந்து உனக்கு டெம்டேஷன் வரும்போது வழியை காட்டுறேன் தப்பித்து கொள்றதுக்கு, நீ அந்த வழியை சூஸ் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம சூஸ் பண்ணாம போறது நம்மளோட மிஸ்டேக் இல்லையா? இதை வந்து நம்ம யாரையும் குற்றம் சாட்டுற மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்டுனால அப்படி ஆயிட்டேன், சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுச்சு, என்னோட மாம்சம் வீக்கு அப்படின்ட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே இல்லை. ஓகே, 2025ல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, பாவம் செய்யறதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கூட நம்ம பாவம் செய்யாம இருக்கணும் இப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுக்கணும். சங்கீதம் 19:13 வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை அண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன். பாத்தீங்களா? துணிகரமான பாவத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவன் நம்மளை எப்போதுமே காத்துக்கொள்றாருங்க. ஆனா நம்மளும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? ஒரு யோசேப்பு போல பாவம் செய்யறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாருங்க. ஒரு செகண்ட் கூட அங்க நிக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன் தப்பாயிடும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாரு, ஓடிடுறாரு அந்த இடத்த விட்டு. நம்ம எந்த பாவத்துல இருந்து வெளியே வர எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத தேவன் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. சங்கீதம் 119 133 வசனம், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். பாத்தீங்களா? என்னோட ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே உமது வார்த்தையின் படியே நான் வந்து நடக்கணும். தேவனே வழியை நடத்துங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, தாவீது ராஜாக்கு பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி எடுக்கிறாருன்றது தான் இது காட்டுது. அதனாலதான் இப்படி ஜெபம் பண்றாருங்க. நம்ம இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? தேவனே நான் பாவத்துல இருந்து வெளியே வரணும். தேவனே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இது வார்த்தையின் படியிலே இருக்கட்டும் அப்பா. நான் பேசுற வார்த்தைகள், பார்க்குற பார்வை, யோசிக்கிற சிந்தைகள் எல்லாமே உமக்கு
உகந்ததாக இருக்கட்டும் தேவனே அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்றோமா? டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? 2025 அப்படிப்பட்ட ஒரு வருஷமா நம்மளுக்கு இருக்கணுங்க. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தேவனுக்கு உகந்த ஒரு அடியா இருக்கட்டும். இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. 7வது ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு நம்ம ஏராளமான பொருத்தனைகளை பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம நிறைவேற்றணுங்க. அப்படி விட்டுறக்கூடாது. முக்கியமான பொருத்தனை என்னன்னாக்கா, நம்ம பேப்டிசம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ போறேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம். அப்படி உண்மையா இல்லைனாக்கா, இந்த வருஷம் 100% நான் தேவனுக்கு உண்மையா இருக்குவேன் அப்படின்ற அந்த உறுதியோட நம்ம நடக்கணும். சரிங்களா? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி மன உறுதியா கடைசி இயேசுக்காக நம்ம வாழணுங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுபவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பாத்தீங்களா? தேவனுக்கு பயப்படுறவங்க முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம், பொருத்தனையை எடுத்தோம் இல்லைங்களா? இயேசுக்காக வாழ்றோன்ட்டு. பேப்டிசம் நம்ம போய் தனியா எடுக்கிறது இல்லைங்க, சபையாருக்கு முன்பாக தான் எடுக்கிறோம். அதே சபையாருக்கு முன்பாக நம்ம தேவனுக்கு உண்மையா வாழணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் தேவனுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்யணுங்க. எதுலெல்லாம் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோமோ, எதுலெல்லாம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருக்கிறோமோ, எதுலெல்லாம் நம்ம வந்து பின்வாங்கி போறோமோ, அதுலெல்லாம் இந்த வருஷம் நம்ம உண்மையா இருக்கணுங்க. சங்கீதம் 66:13. சர்வாங்க தகவலியோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். பாத்தீங்களா? என் வாயினால நான் சொன்ன பொருத்தனைகளை செலுத்துவேன். பொருத்தனை ஆல்ரெடி பண்ணிட்டோங்க. என்ன? ஜீவ பலியாக வாழப் போகின்றேன் அப்படின்ற அந்த பொருத்தனை எடுத்துட்டோம். இப்போ செலுத்த வேண்டிய காலம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம செலுத்த வேண்டுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம செய்த பொருத்தனைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் நம்பிக்கையுடன் இருப்பேன். ஐ வில் பி கான்ஃபிடென்ட். நான் எதை செய்தாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணுவேன். யார் மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ்? நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அல்லங்க, தேவன் மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ், இயேசு கிறிஸ்து மேல இருக்கின்ற கான்ஃபிடென்ஸும் இல்லைங்களா? அவர் இல்லைன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது இல்லைங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பத்தி நான் பேசிட்டு இல்லைங்க, தேவன் மேல இருக்கின்ற கான்ஃபிடென்ஸ் அதுதான் நம்மளை வந்து வழி நடத்தும். எதை செய்தாலும் நம்பிக்கையோட நம்ம நம்ம பண்ணணுங்க. இன்னைக்கு உட்காந்து நம்ம பார்க்கணும், தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸ் என்ன? பாடுற டேலண்ட் கொடுத்துருக்கிறாரா? கான்ஃபிடென்ட்டா அதை தேவனோட நாம மகிமைக்கென்று நம்ம பண்ணணுங்க இல்லைங்களா? எந்த கான்ஃபிடென்ஸ்ல நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா, தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால கிடையாதுங்க. ஓகேங்களா? செல்ஃப்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நம்ம வாழ்க்கையில. எல்லாமே தேவன் தேவன் தாங்க. அவர் தான் நம்மளை வழி நடத்துறவர். பாட்டை எழுதுற தாளந்து இருக்கா? கான்ஃபிடென்ட்டா அந்த வேலையை நம்ம வந்து செய்யணும். தேவன் வழி நடத்துவார். தேவனோட வசனத்தை போதிக்கின்ற அந்த ஒரு டேலண்ட் தேவன் கொடுத்துருக்கிறாரா? கான்ஃபிடென்ட்டா பண்ணணுங்க. தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால நம்ம வந்து இதை பண்ணணுங்க. அவரு வழி நடத்துவாருங்க. 2025வது வருஷம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா தாளந்துகளையும் கான்ஃபிடென்ட்டா தேவனுக்காக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு விரோதமாக ஒருவன் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். பாத்தீங்களா? யுத்தம் வரட்டும், அநேக பேர் எனக்கு விரோதம் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். தாவீது ராஜா உறுதியா சொல்றாருங்க, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். 10,000 பேர் வரட்டும் எனக்கு விரோதமா, தேவன் என் கூட இருக்கிற போது நான் எதை குறிச்சும் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்றாருங்க. அதே நம்பிக்கையோட நம்ம தேவனோட நாமத்தை வந்து 2025வது வருஷம் மகிமைப்படுத்தணும். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாத்தீங்களா? என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால தான் வந்து நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. சுய பலத்தினால அல்லங்க. பவுல் இவ்வளவு பெரிய ஊழியத்தை எப்படி செய்தாரு? இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த பலத்தினால தாங்க சகோதர சகோதரி. அதனால தான் ஜெயிலுக்கு போயும் அவர் பயப்படல. ஒரு இடத்துல அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாருங்க, செத்துட்டாங்கன்னு நினைச்சுறாரு. ஆனாலும் கொஞ்சம் நேரம் விட்டு எஞ்சிட்டு போய் ஊழியம் பண்றாருங்க. இவ்வளவு தைரியம் எங்கத்துல இருந்து வருது? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருங்க அவருக்கு அந்த தைரியத்தை இல்லைங்களா? பெரிய பெரிய கவர்னருக்கு முன்னாடி, பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி பேசுறாருங்க. இந்த தைரியம் எங்கத்துல இருந்து வந்துச்சு? தேவன் கொடுத்த அந்த கான்பிடன்ஸ்னால தாங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவிதம் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆவி சாதாரணமான ஆவி இல்லைங்க. ஹோலி ஸ்பிரிட்
ஸ்பிரிட் ஆஃப் பவருங்க. ஓகேங்களா? அதனால நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. இயேசு பத்தி உணர்த்துக்கிட்ட எடுத்து பேசணுமா, இயேசு என்ன சொல்றாருங்க, நீங்க பயப்படாதீங்க. அந்த சமயத்துல நீங்க என்ன பேசணுன்றத தேவன் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுப்பாரு. ஏன்னா பேசுறது நீங்க இல்லை அப்படின்றாருங்க. இந்த இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. 9வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எப்போதுமே கர்த்தருடைய முகத்தை தேடணுங்க. காலம்பரை எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் நம்ம தேவன்கிட்ட போய் பேசணுங்க. தேவனை தான் அதிகமா நம்ம தேடணும். சரிங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு உறவுகள் இருக்கலாங்க. நம்ம யாரையோ ஒருத்தரை ரொம்ப அதிகமா நேசிக்கலாங்க. அந்த அன்பு ஒண்ணுமே கிடையாதுங்க. தேவனோட அன்புக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவனோட அன்பு தான் எல்லாத்துக்கும் மேலான அன்பு. தாயின் அன்பை கூட வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த தாயை கொடுத்தவரே நம்மளுடைய தேவன். அதனால தேவனோட முகத்தை தினந்தோறும் நம்ம தேடணும். சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. பாத்தீங்களா? கர்த்தருடைய முகத்தையே நம்ம தேடணும். காத்தால எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு நன்றியை செலுத்தி ஜெபத்துல அவரோட வசனத்தை தேடணும். இல்லைங்களா? அதன் மூலியமா தேவன் நம்ம கூட பேசுவாருங்க. தேவன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதை நம்ம நன்றா புரிஞ்சுக்கணுங்க சகோதர சகோதரி. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் எதனால செய்தாங்கனாக்கா, தேவன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு போல இருந்தாங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாத்தீங்களா? சீக் his face always, எப்பொழுதும், எங்க இருந்தாலுமே சரி, நான் தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் நான் தகப்பனே, நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா, இதை நாங்க எப்போதுமே மறந்துடக்கூடாது தகப்பனேன்ற அந்த உணர்வோட நம்ம வாழணும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாத்தீங்களா? இதுதான் ஏற்ற வேலை நமக்குங்க. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க. இல்லைங்களா? இப்போவே தேவனை தேடணும். தேவனுக்கு உகந்த காரியங்களை நம்ம பண்ணணும். அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். எப்போதுமே தேவனோட வசனத்தின் மேல நம்ம உறுதியான நம்பிக்கை வைத்தவங்களா இருக்கணும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாத்தீங்களா? பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணோம்? தேவனோட முகத்தை தேடி போனோங்களாம். இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது அதுதாங்க. இந்த 2024வது வருஷம் தேவனை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். இன்னைக்கு மனம் திரும்பி தேவனோட முகத்தை தேடி போயிட்டு பாவம் கேட்டேன்னு வச்சுங்களேன், தேவன் என்ன பண்றாரு? பாவத்தை மன்னிக்கிறாருங்க. நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னாக்கா இன்னைக்கு தேவன் கிட்ட திரும்பணுங்க. தேவனை தேடணும் முழு மனதோட. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாத்தீங்களா? முழு இதயத்தோடு தேவனை தேடணுமானால் அவரை கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு இருக்குதுங்க. உதாரணத்துக்கு கொர்நேலியோ நம்ம பார்க்கலாம். முழு மனதோட தேவனுக்கு அவர் உண்மையா இருந்தாரு. தேவன் என்ன பண்றாரு? பேதுருவ அவங்க வீட்டுக்கு அனுப்புறாருங்க. சரிங்களா? இதே மாதிரி தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளுக்கு ஏற்ற காலத்துல என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டே வருவாரு. 10வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது நான் என்னோட பாவத்தை என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். ஐ வில் கன்ஃபஸ். ஒரு பாவத்தை கூட நம்ம மனதுல வைத்துக் கொள்ள கூடாதுங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம மனதுல வருகின்ற எண்ணங்கள், நம்ம வாயில வந்த வார்த்தைகள், செயல்ல நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிடணுங்க. சரிங்களா? நம்ம தெரிஞ்சுதான் எல்லா பாவத்தையும் செய்யறோங்க. தெரியாம பண்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. 0.1% தான். அது ரொம்ப ரொம்ப குறைவு. தெரிந்து பண்றது தான் அதிகம். இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு அறிக்கையிடுறோமோ அந்த அளவுக்கு அந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும்ட்டு ஆசைப்படுறோம்னு அர்த்தம். இல்லைங்களா? அதனால எல்லாத்தையும் அறிக்கையிடணும். நம்ம இந்த வருஷம் நம்ம அறிக்கையிடணுங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாத்தீங்களா? எல்லாத்தையும் அறிக்கையிட்டாருங்க. தேவனும் தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாருங்க? மன்னிச்சுட்டாரு. இதுதான் தாவீது ராஜா கிட்ட இருந்த கேரக்டருங்க. அவர் பாவம் செய்தா இம்மீடியட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. ஆமா, நான் தான் அந்த மனுஷன், நான் பாவம் பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வாயால அறிக்கையிடுறாருங்க.
நம்ம செய்கின்ற எல்லா பாவமும் மனிதர்களுக்கு விரோதமா செய்கின்ற பாவமே அல்லங்க, தேவனுக்கு விரோதமா செய்கின்ற பாவங்கள். ஏன்னா தேவனோட வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து கூட நம்ம பண்றோம்னா தேவனுக்கு விரோதமா தான் நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். மனப்பூர்வமா நம்ம தேவன்கிட்ட போயிட்டு கன்ஃபஸ் பண்ணணும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாம் பாவம் செய்தேன் என்றான். நாதான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீக்க செய்தார். பாத்தீங்களா, நீ சாகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, உன்னோட பாவத்தை நீக்க செய்தாரு, பாவத்தை மன்னித்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி நம்ம அறிக்கையிட்டா நிச்சயமாக நம்ம பாவத்தை தேவன் மன்னிப்பார். எப்போ நம்ம பாவம் செய்தாலும் தேவன் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாதுங்க. இதுதான் நம்ம செய்கின்ற தவறு. 11வது ரெசல்யூஷன் என்னன்னாக்கா, நான் சுத்தமாக இருப்பேன். I'll be clean. பாவம் செய்யறவங்க எவ்வளோ பேர் என்னை சுத்தி இருக்கட்டும், நான் அந்த பாவத்துக்குள்ள ஈடுபாடு காட்ட மாட்டேன். நான் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். இன்னைக்கு வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அசுத்தமான வார்த்தைகள், லிவ்டான கமெண்ட்ஸு, அசிங்கமான வீடியோஸு, தவறான விஷயங்கள் தான் வருது அதிகமா. நன்மையான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நம்ம நன்மைக்காக தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ரொம்ப 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 நம்ம காஷியஸா இருக்கணும். ஏராளமான விஷயங்கள் இந்த மாதிரி உலகத்துல இருக்குதுங்க நம்ம கெட்டு போறதுக்கு. ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கணுங்க. பரிசுத்தத்தை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. பேசுற விஷயத்துல பரிசுத்தம், பார்க்குற விஷயத்துல பரிசுத்தம், சிந்திக்கிற விஷயத்துல பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம நம்ம தேவனை பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. 2025வது வருஷம் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பாத்தீங்களா, என்னை நீங்க சுத்தமாக்குங்க தேவனே. சுத்தமானுன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்கணும். தாவீது ராஜா ஒரு பாவத்தை செய்துட்டாருங்க. ஆனா என்ன சொல்றாரு, என்னை சுத்திகரிங்க தேவனே, நான் முழுமையா சுத்தமானோம், நீங்க என்ன சுத்திகரியும் தேவனே அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. நம்மளும் ஏராளமான பாவங்கள் தாவீது ராஜா போல செய்திருக்கலாம். தேவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்கணுங்க, நான் சுத்தமானோம் தேவனே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறாருங்க. அவர் இருக்கிறதுனால நம்ம பாவத்தெல்லாம் இந்நாள் வரைக்கும் மட்டும் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறாரு இல்லைங்களா? சோ சுத்தமானன்ற உறுதியான எண்ணம் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கு. சகோதர சகோதரி, 12வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட நம்பிக்கை தேவனோட நாமத்தின் மேல மட்டும்தான் இருக்கணுங்க. நம்மளோட படிப்பின் மேல இருக்கக்கூடாது, நம்மளோட டேலண்ட் மேல இருக்கக்கூடாது, நம்மளோட அப்பா அம்மா மேல இருக்கக்கூடாது, நம்மளோட சொத்துக்கள் மேல இருக்கக்கூடாது, வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் மேல இருக்கக்கூடாது. நம்மளோட ஒன்லி ஹோப் தேவன் ஒருவர் மட்டும்தான். வேற எந்த ஹோப்புமே லைஃப்ல கிடையவே கிடையாதுங்க. இந்த ஒரு ஹோப்னால தான் நம்ம வாழ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்துக்குவாங்க, பேங்க்ல அவ்வளோ பணம் இருக்குது, அதனால நம்ம லைஃப் செக்யூர்டு அப்படின்ட்டாலாம் நினைச்சிடவே கூடாதுங்க. சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, நீங்க தான் இதை செய்றீங்க, அதனால உமது நாமத்துக்காக தான் நான் காத்திருப்பேன். வேற எந்த ஹோப்பும் எனக்கு கிடையாது, உமக்காக தான் நான் காத்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க தாவீது ராஜா. நம்ம தேவனுக்காக மட்டும்தான் காத்திருக்கணும். எல்லா நன்மையும் நமக்கு அவரால் அன்றி வேற எந்த நாமத்தினாலும் நடக்காதுங்க. நம்மளுடைய ஒரே நம்பிக்கை தேவன் மட்டுமே. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாத்தீங்களா, கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தோம்னால் நம்மளுடைய இதயத்தை தினந்தோறும் ஸ்திரப்படுத்திட்டே இருப்பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு பெருசா தெரியாதுங்க. அவருக்கே நம்ம எப்போதுமே காத்திருக்கணுங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாத்தீங்களா, நான் பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருந்தேன். நம்ம பொறுமையா காத்திருக்கணுங்க கர்த்தருக்கு இந்த வருஷம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா. தேவன் என்ன பண்றாரு, நம்ம இடமாய் சாய்ந்து நம்மளுடைய கூப்பிடுதெல்லாம் கேட்பாரு. ஆனா நம்ம பண்ண வேண்டியது பொறுமையா அவருக்காக காத்திருக்கணுங்க. சரிங்களா, ரொம்ப அவசரப்பட்டு தவறான முடிவுக்குள்ள போக கூடாது. பொறுமையா கர்த்தரோட பதிலுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். நிச்சயமாக தேவன் நம்ம நினைக்கிறதோட ரொம்ப செம்மையான வழியில தான் நம்மளை வழி நடத்துவார். அவரோட பிளான் எல்லாமே ரொம்ப பிக். அடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் தஞ்சம் அடைவேன். ஐ வில் டேக் ரெஃப்யூஜ். யார் நம்மளுடைய ரெஃப்யூஜ்? எங்க நம்ம தஞ்சம் புங்கணும்?
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா, நம்மளுடைய சகோதர சகோதரி கிட்டயா, யார்கிட்ட? தேவன் கிட்ட தாங்க. அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து தஞ்சம். ஆபத்து காலத்துல அனுகூலமானவர் அவர் ஒருவரே. சங்கீதம் 57 வசனம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பாத்தீங்களா? அவருடைய சேட்டைகளின் கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? தஞ்சம். சரிங்களா? அதுதான் நமக்கு செக்யூரிட்டிங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வந்தாக்கா 7 அடுக்கு செக்யூரிட்டி இருக்குங்க. யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியாது. இதுக்கும் மேலான செக்யூரிட்டி தேவன் நமக்கு வைக்கிறாருங்க. வல்லமையான தூதர்கள் பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா தேவன் தான் நம்மளுடைய அடைக்கலம், அவர் தான் நமக்கு தஞ்சம். சங்கீதம் 91 வசனம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாம். பாத்தீங்களா? சிறகுகளினாலே நம்மளை மூடுறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா? நிச்சயமாக இதுதான் உண்மைங்க. கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிறாருங்க. நம்ம வண்டி ஓட்டிட்டு வெளியில எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகுது, ஆனா நமக்கு ஒரு சின்ன துரும்பு கூட மேல விழாதபடிக்கு காக்குறது யாரு? தேவன். ஏன்னா அவர்தான் நம்மளுக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு அவரை நம்பி அவரே நம்ம அடைக்கலமா வைத்துட்டு வாழும்போது எந்த ஒரு குறையும் லைஃப்ல நமக்கு வராதுங்க. ரூத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். ரூத்தை பார்த்து போவாஸ் இந்த வார்த்தையை சொல்றாருங்க. ரூத் 2 வசனம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாத்தீங்களா? ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் நீ வந்து அடைக்கலம் புகுந்திருக்கு. போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து சொல்றாருங்க. ஏன்னா யார் மேல இருக்கிற நம்பிக்கைனால அந்த ஊருக்கு அவங்க வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில தாங்க. ரூத் கூட நகோமியை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, உன் தேவன் என் தேவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. வேற எந்த நம்பிக்கையும் இல்லைங்க. தேவன் பெரிய காரியத்தை ரூத் அம்மா வாழ்க்கையில வந்து பண்ணாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் தேவன் வழி நடத்துவார். எப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு அடைக்கலம் இருக்கணுங்க. யாரு? தேவன் மட்டுமே. அப்போ நம்மளோட லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குங்க. அடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐ வில் ரிமெம்பர். நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். எதை நினைவில் வைக்கணும்? மற்றவங்க நமக்கு செய்த தவறான காரியங்களா? அல்லங்க. நம்ம லைஃப்ல நடந்த நெகட்டிவான விஷயங்களா? கிடையாது. தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்களை வந்து நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணுங்க. அவர் செய்த அதிசயமான காரியங்களை வந்து நம்ம எப்போதுமே தியானிக்கணும். பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருப்பார், அதை வந்து நினைவுல வைத்துக் கொள்ளணுங்க. அதை விட்டுட்டு பிரச்சனை வரும்போது ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம யோசிக்க கூடாதுங்க. ஏன்னா இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன், செங்கடலை பிரித்த தேவன், சிங்கத்தோட வாயை மூடின தேவன், அவ்வளோ பெரிய தேவன் என் கூட இருக்கும்போது யார் என்னை என்ன பண்ண முடியும்? அவரை பத்தி நம்ம தினந்தோறும் தியானிக்கும் பொழுதுதான், ரிமெம்பர் பண்ணும் போதுதான் அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு வாரம் தேவன் பத்தியே நம்ம யோசிக்கல, வெறும் ஒல்லியான விஷயங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம், நெகட்டிவான விஷயத்த பத்தியே திங்க் பண்றோம்னு வச்சுங்களேன், நெகட்டிவா தான் நம்ம லைஃப் முடியுங்க. இதை விட்டுட்டு தேவன் பத்தியே நம்ம யோசிச்சுன்னு வச்சுங்களேன், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய காரியங்களால செய்திருக்கிறாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ட்டு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், லைஃப் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்குங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குங்க. சங்கீதம் 77 வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். பாத்தீங்களா? ஐ வில் ரிமெம்பர் யுவர் வண்டர்ஸ் அப்படின்றாரு. சின்ன சின்ன காரியங்களை அவர் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள், அமேசிங்கான விஷயங்கள், அதிசயமான விஷயங்களை தான் அவர் வந்து பண்ணியிருக்கிறாருங்க. அவ்வளவு ஈஸியா கடந்து போகின்ற காரியங்களே அல்லங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்மள சும்மா விட்டுருவாருங்களா? இதை நம்ம தினந்தோறும் நினைவு கூறணும். உபாகமம் 4 வசனம். நினைவு கூறுவது மட்டுமல்ல, நம்மளுடைய பசங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை வந்து சொல்லணுங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அவைகள் உன் இதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடுவாய். பாத்தீங்களா? நம்ம பசங்களுக்கும் பசங்களோட பசங்களுக்கும் சொன்னோன்றாரு. நம்ம ஒரு காலம் அதை வந்து மறந்துடவே கூடாதுங்க. சரிங்களா? தேவன் சாதாரணமானவரே கிடையாதுங்க. எல்லாருக்கும் தேவனுடைய அதிசயமான காரியங்களை வந்து நம்ம சொல்லணும். 2025 வருஷம் 15வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐ வில் மெடிடேட். நான் தியானம் பண்ணுவேன்.
எதை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னாக்கா வேத வசனத்தை, இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம தேவன் செய்த காரியங்களை வந்து நம்ம தினந்தோறும் தியானித்து கொண்டே இருக்கணுங்க. சங்கீதம் 77 12 வசனம், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். பாத்தீங்களா? உம்முடைய கிரியைகளை எல்லாத்தையும் தியானிக்கணுங்க. இப்போ நேச்சரை நம்ம பார்க்குறோம், காடு, மலை, பறவைகள், மிருகங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம மனதுல ஒரே ஒரு தாட் தான் வரணும். அது என்னன்னா, இதெல்லாம் உருவாக்குனவர் நம்மளுடைய தேவன் எவ்வளோ பெரியவர். மிருகங்கள்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்க, அதை எல்லாத்தையும் தேவன் தான் வந்து போஷிக்கிறார். இதை எல்லாத்தையும் போஷிக்கிறாருன்னா தேவன் எவ்வளோ பெரிய தேவன். சாதாரணமான தேவனா? இவ்வளோ பெரிய தேவனை நம்மளை வந்து ஆராதிக்கிறோமே. இவ்வளோ மிருகங்களை தேவன் வழி நடத்துறாருனா என்ன சும்மா விட்டுருவாரா? இது எல்லாத்துக்கும் உரியவர் எங்க அப்பா, என் தேவன். அவர் இவ்வளோ என்ன நேசிக்கிறாரா அப்படின்ற அந்த யோசனை நமக்கு வரணுங்க. சரிங்களா? வானத்தை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம். பார்க்கும்போது எவ்வளோ வல்லமையா இதை வழி நடத்துறாரு. அவ்வளோ கிரமமா இருக்குது, இவ்வளோ கேலக்சிக்ஸ் இருக்குது. தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்ற அந்த இந்த அதிசயங்கள்லாம் தினந்தோறும் நம்ம தியானிக்கணுங்க. ஒருவேளை இதை நம்ம தியானிக்கலன்னு வச்சுங்களேன், தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத இன்னும் உணராம நம்ம இருக்கிறோன்ற அர்த்தங்க. உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். பாத்தீங்களா? அதை குறித்து நம்ம பேசணும் மத்தவங்கள்ட்ட. தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்றத நம்ம சொல்லணுங்க. சாதாரணமானவர் அல்லங்க. நம்ம இவ்வளவு பெரியவர் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய தேவனை, அதுக்கும் மேலாக அவர் இருக்கிறாருங்க. 16வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐ வில் லிசன், நான் கேட்பேன். கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும்ட்டு தான் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. கேட்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கணும். யார் சொல்றாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அவர் மூலியமா என்கிட்ட பேசுறாரு, கூர்ந்து நம்ம கவனிக்கணும். எதையும் வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப கூர்ந்து நம்ம கவனிக்கணுங்க. தேவன் டைரக்டா இக்காலத்துல வந்து நம்ம கிட்ட பேசுறது இல்ல. ஒண்ணு வேத வசனத்தின் மூலியமா நம்ம கிட்ட பேசுறாரு, ரெண்டாவது நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகள் மூலியமா நம்ம கிட்ட வந்து பேசுறாருங்க. அந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம தவறான வழியில தான் போவோங்க. சங்கீதம் 85 வசனம், கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களும் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. பாத்தீங்களா? மதிகேட்டுக்கு நம்ம போகாத இருக்கும்படிக்கு தேவனோட வசனத்தை நம்ம கேட்கணும். அது யார் மூலியமா வருதுன்றது செகண்டரி. சரிங்களா? யார் சொல்றாங்கன்றத நம்ம விட்டுறணுங்க. சொல்ற வார்த்தை, அந்த கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் யார் மூலியமா வேணாலும் நம்ம கிட்ட பேசலாங்க. ஆனா அந்த வசனத்தை கூர்ந்து நம்ம கேட்கணுங்க. ஏசாயா 48 வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். பாத்தீங்களா? வசனத்தை கூர்ந்து நம்ம கேட்டோமானால் நம்மளுடைய சமாதானம் நதியை போல இருக்குங்க, நம்மளுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். தேவனே வாக்கு தத்துவம் சொல்றாருங்க. ஓகேங்களா? லைஃப்ல சமாதானம் இருக்கணுமா, யாராவது தேவனோட வசனத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது கூர்ந்து நம்ம கேட்கணுங்க. ஏன்னா தேவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்லணுன்ட்டு விரும்புறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், யாரையும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்ற மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இல்லைங்களா? எந்த அளவுக்கு வசனத்தை நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்ட லைஃபா இருக்குங்க. தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா. 17வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் தீயதை அங்கீகரிக்க மாட்டேன். தப்பான விஷயத்த வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன், தவறான விஷயத்தை விட்டு நான் தூர போவேன்ற அந்த ஒரு ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுக்கணுங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா தவறான விஷயத்துலதான் போயிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சிலர் தான் வந்து நீதியின் வழியில நடக்கிறாங்க. கேட்டுக்க போகிற வழியில தான் அநேகர் போறாருங்க. சரிங்களா? நீதியின் வழியில போறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து ஜாக்கிரதையா எடுக்கணுங்க. சங்கீதம் 101:13, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுவர்களின் செய்கை வெறுக்கின்றேன், அது என்னை பற்றாது. பாத்தீங்களா? தீங்கான எந்த காரியத்தையும் என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி மொபைல் என்ற ஒரு சாதனம் இருக்குதுங்க. அதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குதுங்க. சோஷியல் மீடியா பூம்ல இருக்குதுங்க. ஆனா சோஷியல் மீடியால எப்படிப்பட்ட கண்டென்ட்டை ஷேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 99% ஆஃப் வல்கர் கண்டென்ட் தான் ஷேர் பண்றாருங்க. அருவருப்பான, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் தான் வருதுங்க. டிவி ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அருவருப்பான கண்டென்ட் தான் இன்னைக்கு அதிகமா வருது, டெலிகாஸ்டா வருதுங்க. மூவிஸ் அவ்வளவுதாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் ஜாஸ்தியாச்சு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வயலன்ஸு, வல்காரிட்டி, செக்ஷுவல் கண்டென்ட், இதுதான் வந்து அதிகமா வருது.
இல்லைங்களா? ஸோ இதை சின்ன பசங்க கூட இன்னைக்கு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கண் முன்னாடி இதை 2025 வருஷம் பொல்லாப்பான எந்த ஒரு விஷயமும் நம்ம கண் முன்னாடி வைக்கக்கூடாதுங்க. சங்கீதம் 101 அதிகாரம் 4வது வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பார்த்தீங்களா? பர்வஸ் ஹார்ட். நிறைய பேர் வந்து பர்வஸ் ஹார்ட்டோட தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பொல்லாதவனை அறிய மாட்டேன். பார்த்தீங்களா? ஈவல் பீப்புள் கூட நம்ம அதிகமாக மிங்கிள் ஆகக்கூடாதுங்க. அவங்களுக்கு அவங்க மனசுல எது சரின்னு படுதோ அதை தான் பண்றாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம தேவனுக்கு எது சரியோ அதுதான் நம்ம வந்து பண்ணணும். நம்ம மனசுக்கு எது சரியனோ அதை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான காரியங்களை மட்டுமே நம்ம வந்து பண்ணணும். 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 22ல பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள். பாத்தீங்களா? பொல்லாப்பை விட்டு விலங்குன்னு சொல்லலைங்க. ஒரு விஷயம் வந்து பார்க்கறதுக்கு பொல்லாப்பு மாதிரி இருக்குதா, அதே விட்டு நீ விலங்குன்றாருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த திசையை நம்ம வந்து போகக்கூடாது. அப்டெயின் ஃப்ரம் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஈவில். இன்னைக்கு ஈவல் ஃபார்ம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு, புதுசா பாவம் பண்றதுக்கு வழிகளை வந்து இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. எவ்ரி இயர் இதுதான் ஆகுதுங்க. பொல்லாப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பாவங்கள் வந்து பெருகிட்டே இருக்குது, குறைஞ்ச பாடே இல்லை. காரணம், மனுஷன் என்ன பண்றானாக்கா, பாவம் செய்யறதுக்கு புதுசா வழிகளை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. 18வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்குன்றார், எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நம்ம வந்து எடுக்கலாங்க. சங்கீதம் 118 அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சாத்தான் என்ன செய்ய வச்சுக்கலாங்க. மனுஷனும் ஒண்ணு செய்ய முடியாது, சாத்தானும் ஒண்ணு செய்ய முடியாதுங்க. சாத்தான ஒண்ணு செய்யலாங்க, நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணலாம். ஆனா அதுல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு வழியை தேவன் நமக்கு காட்டுறாரு. தேவனுடைய வசனம் நம்ம கிட்ட இருக்குது. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், தேவனோட வழியில உறுதியா நடப்பன்ற அந்த ஒரு உறுதிமொழியா நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. 19வது ரெசல்யூஷன் என்னன்னாக்கா, நான் கீழ்ப்படிவேன், தேவனோட வசனத்துக்கு நான் வந்து கீழ்ப்படிவேன். இப்போ தானியேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாபிலோன் தேசத்திலே தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்பட்டாருங்க. அசுத்தமான விஷயங்களை வந்து அவங்க தொடல. இன்னைக்கு நம்ம கூட பாபிலோன்ல தான் இருக்கிறோம். இந்த உலகமே பாபிலோன் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? அசுத்தமான எந்த விஷயத்தையும் நம்மளும் தொடக்கூடாதுங்க. அசுத்தமான எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம பரிசுத்தமான வழியில இருக்கணும் இல்லைங்களா? சங்கீதம் 119:8, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். பாத்தீங்களா? ஐ வில் கீப் யுவர் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்றார். நான் உமது வசனத்தை வந்து கை கொள்ளுவேன். ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வசனத்தை கீழ்ப்படியணும். அப்ப எந்த ஒரு பாவத்தை செய்யாதபடிக்கு நம்ம இருப்போங்க. அந்த வசனம் உள்ள கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் நம்மள. வசனத்தை வந்து நம்ம கை கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. டெய்லி அதை வந்து மெடிடேட் பண்ணணும். நெஞ்சில அந்த வசனம் இருக்கணுங்க, இதயத்தின் பலகையில இருக்கணும். அப்பதான் வந்து அது நம்மள கேள்வி கேட்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், பாவம் கூட நம்மளுக்கு பாவம் மாதிரியே தெரியாது இல்லையா? இன்னைக்கு பொய் பேசுறது ரொம்ப சர்வசாதாரணமா விஷயம் ஆயிட்டுக்குது. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அந்த அருவருப்பு. இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? வசனத்தை தினந்தோறும் படிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுங்க. நீங்க வந்து என்னோட சீஷர்களானால் என்னோட கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்றாருங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து என்ன அன்பு கூர்ந்தா என்னோட கற்பனைகளை கை கொள்ளுங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. நம்ம அவரை லவ் பண்றோமா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? வசனத்தை கை கொள்றது மூலியமா தான். மத்தேயு 7 அதிகாரம் 21ல இருந்து 23 நம்ம பார்க்கும்போது, என்னை நினைக்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. தேவனுடைய சித்தத்தை யார் செய்யறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. வசனத்தை யார் வந்து கை கொள்றாங்களோ அவங்க தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். வசனத்தை கை கொள்ளணும். 2025 வருடம் 20வது ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த உறுதிமொழியை ஸ்ட்ராங்கா நம்ம வந்து எடுத்துக்கணும். வசனத்தை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணவே கூடாதுங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 16வது வசனம், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். பாத்தீங்களா? வசனத்தை மறக்கவே கூடாது. அவர் வசனத்தை என்ன பண்ணாங்க, லவ் பண்ணோம். we have to delight in his law. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க வசனத்தை. அப்போ அதை வந்து நம்ம புறக்கணிக்கவே மாட்டோம். லைஃப்ல வந்து தேவனோட வசனத்தை புறக்கணிச்சோன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை வந்து புறக்கணிக்குவார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். சரிங்களா? லைஃப் ஃபுல்லாவே நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க மாட்டாருங்க. இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை புறக்கணிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேவன் நம்மளை வந்து
புறக்கணிச்சிருவாருங்க. யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். பாத்தீங்களா? யாரு பாக்கியவான்? வசனத்தை உற்று பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறவங்களா? இல்ல வசனத்துக்கு ஏற்ற கிரியைகள் செய்யறவங்க தான் பாக்கியவானுங்க. அவங்க தான் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரர். அவங்கள தான் தேவன் வந்து ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வரப்போகின்ற இந்த 2025 இருப்போமாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வசனங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோங்க. தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை இவ்வளவு நாள் வழி நடத்துறதுக்கு அவரோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்க கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்.